ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவித்ரா அருண் மேலேயும் கடுப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக்கோட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ராயன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பவித்ரா மற்றும் ராயன் நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரீசெண்டாக அருண் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு அருண் வந்து ரீசெண்டாக நிறைய கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பவித்ராக்கு முரண்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்கு போல. அவர் கலாய்க்கிறதுலேயே அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல. ஸோ நேற்று நைட் ஏதோ அந்த கந்தர்வ கோட்டை அந்த மாதிரி அருந்ததி படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த பெட் இருக்கு இல்லையா, அந்த எலிமினேஷன் பெட்னு ஒரு 3 மெம்பர்ஸ் பெட், அதில் போய் படுக்கிறவங்களாம் வரிசை ஹெல்மெட் ஆயிருக்காங்களே, இதை வச்சு கார்டன் ஏரியாவில் ஒரு ஃபன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே அவங்க வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலில இருந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ், இப்போ கூட கார்டன் ஏரியாவில் ஃபன்னுலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் இவங்களுக்கு எதிராக பண்ணும்போது சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வாட்டி பொறுக்கலாம், 2 வாட்டியும் பொறுக்கலாம், எல்லா வாட்டியும் என்னால் எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதான் ஓப்பனாக சௌந்தர்யாவும் சொல்லிடுறாங்க, ரயனும் சொல்லிடுறாங்க. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா எதா இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடு. உனக்கு இப்படி விருப்பம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கல, எதா இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடு, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காத டேரெக்டாக சொல்லிடுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பக்கம் பவித்ராவும் ரயனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மெயின் டோர் பக்கத்துல பேசிட்டு இருக்க டைம்ல என்ன பண்றாரு, அருண் கூப்பிடுறாரு வெளியே கார்டன் ஏரியா டிஸ்கஷன். சரி வாங்க கேம் விளையாடலாம் பவித்ரா. நம்ம பவித்ரா வரல, ஒரு 5 நிமிஷம் ஆகுன்றதை சொல்றாங்க. உடனே அருண் என்ன பண்றாரு, ராயன் பக்கத்தில் இருக்க ராயன் நீங்களாவது வரீங்களான்ற மாதிரி பேசுறாரு. அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல நீங்களாவது வரீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சோன்னா ஒரு பக்கம் பவித்ரா காண்டாயிட்டாங்க. அப்படியே முறைக்க ஆரம்பிச்சுட்டு, ஐயோ ஏன்டா அடியே நீ வேற, அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சீரியஸான மேட்ரு போயிட்டு இருக்குன்னு தெரியுது, நடுவில் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றேன்ற மாதிரி அவரே வந்து கேட்டுக்கிட்டு முறைக்கிறாங்க, இது பண்றாங்கன்னு சைலண்ட் ஆயிட்டார். அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக அவர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸாக வந்து தீபக்கோட ஆட்டிடியூட்ஸுமே எனக்கு பிடிக்கல, சில விஷயங்கள் அவர் பண்ணுறது எதுவுமே இதுவாக இல்லை அப்படின்றதையுமே சொல்கிறாங்க பவித்ரா. ஏன்னா நிறைய இடத்துல கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோன் கால் டாஸ்கில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. ஐ மீன் தீபக் பட்டுன்னு எதனா ஒரு வார்த்தை விட்டுருவார் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அதுக்கு வந்து பவித்ரா அப்பயே சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று நீ ஃபோன் அடிப்பியா அந்த டாப்பிக்கில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு போல, அதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி பல இடங்கள்ல அவர் செய்கிறாரு, அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். பெருசா எதுவுமே தெரிய மாட்டேங்குது வெளியே அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. அப்ப ராயனும் சொல்றாரு, தீபக் அண்ணா கிட்டயும் ஒரு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நான் பாக்குறேன், 12வது வாரங்களுக்கு அப்புறமே அவருக்குள்ள நிறைய சேஞ்சஸும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறது கிறிஸ்டல் கிளியரா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் முந்திரி கொட்டைன்னு அன்னைக்கு ஒன்னதானே சொன்னாரு பவித்ரா, எனக்கும் வேற மாதிரி, உனக்கு வந்து நீ ஃப்ரீயா எடுத்துட்டு, எனக்கு அது வேற மாதிரி தோணுச்சு, ஜாக்லினுக்கு வேற மாதிரி தோணுச்சு, மஞ்சரிக்கு வேற மாதிரி தோணுச்சு, நாங்கள் அதை கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனால் நீ என்ன பண்ணிட்டனா, அதை நீ ஒரு விஷயத்த சொல்ற, நீ அது உனக்கு பெருசா தெரிலன்றதால நாங்கள் போய் கேட்கல, இதெல்லாம் பண்ணல, நீ உனக்கான இடத்துல நீ தான் நின்று இருக்கணும், நின்று பேசியிருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுல தீபக் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் அவர் என்ன சொல்றாருன்னா, சேஞ்ச் ஆகிட்டு வராரு, டாமினன்ஸ்ல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் வராரு இல்லையா, அதனால சில டைம்ஸ் வந்து வார்த்தைகள், அவர் கிச்சன் பொறுப்புல போயிட்டு எதனா நீங்க பேசுனீங்கன்னா கோவம் வந்துடும், சட்டுன்னு ரியாக்ட் பண்றாரு, எதனா ஒன்னா டப்புன்னு வார்த்தை விட்டுருவாரு. சில டைம்ஸ் சம்டைம்ஸ் அந்த ஃபன்னுன்ற பேர்ல அவர் ஆஷான வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாளிக்கல, நான் அப்படி சொல்லல பவித்ரா, இப்படி சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசி நல்லாவும் சமாளிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்றாருன்ற மாதிரி பவித்ரா அவங்களோட வருத்தங்களை தெரிவிக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. எனக்கு என்னன்னா, வருத்தங்கள் நீங்க இங்க தெரிவிச்சு பயன் கிடையாது. அது எதா இருந்தாலும் டைரக்டா வந்து இவர்கிட்ட அருண் கிட்டயோ இல்ல தீபக் கிட்டயோ அவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டாவே அந்த பிரச்சனை கிடையாது இல்லையா. அதை நீங்க பேசி சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு நீங்க ஒரு எண்டு கார்டே போடாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது நீடிட்டே தானே போகும், அது பெருசாகிட்டே தானே போகும், கடைசி வரையும் அவங்க கலாச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்க அவுட் ஆகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு எண்டு கார்டு போனோம்னா நீங்க மட்டுமே போடணும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதை போடல. ஒரு பக்கம் ரயன் அட்வைஸ் பண்ணிட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா இல்ல ரயனோட கான்பிடென்ட் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு டிக்கெட் ஃபினாலி, வீக்கெண்ட்ல கிளாப்ஸ், இதெல்லாம் கிடைச்ச உடனே தலைவர் பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கப்புறம் எவனாவது யாராவது பேச வந்தா நான் விட மாட்டேங்க, என்னோட ஒப்பீனியன்ஸை வைக்காம போக மாட்டேன், வச்சு தள்ளியே அவன் பேசியே அவன்ற மாதிரி தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு. இதுல முத்துக்குமரன் பல இடத்துல பேசினாலுமே அவருக்கு எதிராக கவுண்டர் கொடுக்கணும்ன்றதே ஒரு வேலையாவே வச்சுட்டு இருக்காரோ அப்படின்றது பார்க்க முடியுது மக்களே. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன கேம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் விளையாடி இருப்பீங்க, ராஜா ராணி திருடன் போலீஸ்ன்ற மாதிரி விளையாடி இருப்பீங்களே, சீட்ல குலுக்கி போட்டு அந்த சீட்டை எடுத்து யாரு போலீஸ் யாரு திருடனை கண்டுபிடிப்பாங்களே, அதே மாதிரி கேம் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
கேப்டன் பணப்புட்டி அப்படின்ற மாதிரி கேமை டிசைன் பண்ணிட்டாங்க. அதில் என்ன பண்ணணும், அந்த கேப்டன் வந்து யார் பணப்புட்டியை வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரு பாயிண்ட். மிச்சம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எம்டி சீட் இருக்கும். ஸோ அதில் தப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சீட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், நான் தப்பாக கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சீட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை அப்படியே மாறிக்கிட்டே போய் யார் கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் டாஸ்க்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு டைமில் பிக் பாஸ் பேப்பரையும் பெண்ணையும் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க, எதையும் இங்கே வீட்டுக்குள்ளே வச்சிருக்காதீங்கன்ற மாதிரி அந்த இதுக்குமே எண்டு கார்டு முடிச்சிட்டாரு அப்படின்றது பார்க்க முடியுது. எப்போதான் அந்த டாஸ்க் வரும், செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ எப்போதான் டெலிகாஸ்ட் ஆகும், போகிற போக்கு பார்த்தா 9 மணி எபிசோடே வந்துடும். அதுங்காட்டி நீங்கள் எப்போ போட்டு எப்போ பார்த்து என்ன பண்ணுறதுன்றது தெரியல. ஸோ அதை வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ்.